சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு நிகழ்ந்த போலீசார் வழக்கறிஞர்கள் இடையேயான மோதல் சம்பவம் தொடர்பான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கடந்த 2009இல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி மீது வழக்கறிஞர்கள் சிலர் தாக்குதல் நடத்த முயன்றாங்க. அதில் தொடர்புடைய வழக்கறிஞர்களை கைது செய்த போது போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. இந்த கலவரத்துல வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் என பலர் தாக்கப்பட்டதோடு நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டன. அது மட்டுமின்றி காவல் நிலையமும் தீ வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வழக்கு பதிவு செய்த சிபிஐ கடந்த 2010இல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்களும் காவல்துறை அதிகாரிகளும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சம்பவத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் தானும் ஒரு வழக்கறிஞராக இருந்து நேரில் பார்த்தேன் என கூறினார். எனவே இத்தொடர்பான வழக்குகளை ரத்து செய்வதோடு நடந்த சம்பவத்தை மறந்து கடந்து செல்வோம் எனவும் நீதிபதி தெரிவிச்சிருக்காரு.